கண்டிப்பாக அவர் பேசுவார். இன்னும் பரப்புரை 3 பரப்புரை போட்டோன்னே பயந்துக்கிட்டு பல பிரச்சனைகள் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இன்னும் அவர் வர வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. எலெக்ஷன் போது கண்டிப்பாக மக்களை பார்ப்பார், பேசுவார். அப்படி எல்லாமே பேசும்போது மக்கள் உணர்வாங்க. ஆல்ரெடி மக்கள் பாதி பேர் மேலே உணர்ந்துட்டாங்க. பட் பாதி பேருக்கு மேலேனா பாதி பேருக்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு 50% மேலே வச்சுக்கிங்க. 4 கோடி மக்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, போன்ற வாரம் இந்த ஒரு 10 நாள் முன்னாடி ஆல்மோஸ்ட் 2 வீக்ஸ் அந்த கரூர் இது நடந்துச்சு இல்லையா? அப்போ நாங்கள் அந்த எல்லாரும் இறந்தவர்கள் வீட்டுக்கு எல்லார் வீட்டுக்கும் போயிட்டு வந்தோம். ரொம்ப ஆச்சரியமாச்சுன்னா, ஒரு இறந்த வீட்டுக்கு நம்ம நண்பர் வீட்டுக்கு நம்மளுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவன் வீட்டில் ஒரு துக்க காரியம் துயரம் இருந்தாலே நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். இந்த சமயத்தில் போய் எப்படி பார்க்க போகிறோம், ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை சொல்லுவாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை நாங்கள் கரூருக்குள்ளே போகிறோம். மக்களை போய் பார்க்குறோம். அந்த இறந்தவங்க வீட்டில் எப்படி பார்ப்பாங்க, எப்படி ரிசீவ் பண்ணுவாங்க. ஏன்னா எமோஷ்னலி அவங்க இருப்பாங்க. நம்மளும் கொஞ்சம் எமோஷ்னலாக இருந்தாலும் ஒரு 10 நாள் விட்டுட்டு 15 நாள் கழிச்சு தான் போகிறோம். நம்ம போய் பார்க்குறோம். 2 வாரம் கழிச்சு தான் போகிறோம். கொஞ்சம் இறங்கட்டும், சட்டில் ஆகட்டும்ட்டு. ஆனால் அங்கே ஆச்சரியம் என்னென்னா, ஒருத்தர் கூட விஜய் நான் தப்பாக பேசல. தப்பாக இல்லை, வருத்தமாக கூட சொல்ல. நாங்கள் அவங்க இடத்துக்கு வந்தோம், இப்படி ஆயிடுச்சுங்க, வந்திருக்கவே கூடாதுங்க. அப்படியாவது ஒரு சின்ன ஒரு வருத்தத்தையோ, ஒரு மன வருத்தத்தையோ, ஒரு அழுத்தத்தையோ, ஏதோ ஒரு இதை ஃபீல் பண்ண எதுவுமே சொல்ல.